என்னை குறித்து உங்கள் மத்தியில் தேவன் கொடுத்த இந்த சாட்சி, இந்த மகிமை துதி எல்லாம் தேவனுக்கே செலுத்துகிறேன். All the testimony that you heard about me today in the church, I give all the glory and honor to the Lord. தேவன் என்னை தாங்கி இருக்கிறார், ஆகவே நான் பிழைத்திருக்கிறேன். God has upholded me and that is the reason why I still live. மீண்டுமா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் ஜீவனோடு அவருடைய பிரசன்னத்தில் இருக்கவும் உங்களை பார்க்கும்படிக்கும் தேவன் கொடுத்த தருணத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I praise the Lord and I thank the Lord for the opportunity to be with you in your midst and in the presence of God, and I greet you in the name of the Lord Jesus. தேவன் எனக்கு கொடுத்த சில வெளிச்சத்தையும் அவருடைய வார்த்தையின்படி வாழ என்னை கரம் பிடிச்சு நடத்துவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உங்கள் மத்தியில் அறிக்கை செய்வதற்காக வந்து நிற்கிறேன். I am standing here to confess my hope that and also to share how the Lord had held my hand and upholded me in my life, and also some of the lights that he has given me from the scriptures. தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். Let us turn to the 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிப்போம். 1 Corinthians chapter 2 verse 9 and 10. எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். Verse 9 and 10, but just as it is written, things which eye has not seen and ear has not heard, and which have not entered the heart of man, all that God has prepared for those who love him. For to us God revealed them through the Spirit, for the Spirit searches all things, even the depths of God. இங்கே என்ன பார்க்கிறோம்னா அந்த 2 வசனத்தில் நம்முடைய பிதா உங்களை என்னிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்து நம்மளை தாயின் கருவிலே முன்குறித்து பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். What we see here is God our Father has loved us even before we knew and loved him, and he has chosen us, he has seen us even before we were formed in the mother's womb. இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் நம்மோடு பிறந்த குடும்ப நபர்களோ உறவினர்களோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களோ இந்த பட்டணத்திலேயோ நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறவர்களுக்கு இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் கிடைக்கல, உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. This privilege we have received, and even our neighbors, even some of our family members, our relatives, those around us, they have not received that privilege, but we have received that privilege. ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவருடைய சித்தத்தை செய்யும்படி அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அது நமக்கு மட்டும் கிடைச்ச பாக்கியம் சாக்கியம். And this is a privilege, a specific privilege that is given to us, that we may know the Lord, that we may come to know him and we may become his children. அந்த முன்குறித்து தேவன் அழைத்த உங்களை என்னையும் குறித்த திட்டத்தை நோக்கத்தை இந்த மனுஷீக கண், என்னுடைய கண்ணு உங்களுடைய கண்ணு காணவில்லை. இந்த காதுகளில் அவருடைய திட்ட நோக்கம் நமக்கு ஆவியானவர் பேச சத்தம் கேட்கப்படலை, அது நம்முடைய இருதயத்திலேயும் தோன்றலை. And this purpose, the purpose and the plan which God has for us, our human eye have not seen that, and the ears have not heard, and it has not gone into the heart of man. இது அப்போஸ்தலன் பவுலே அதை சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்து அவர் உணர்ந்து தேவனுடைய வெளிச்சத்தில் தன்னை கண்டு சொல்லுகிறார். This is what Apostle Paul, after examining himself in the presence of God, this is what he was convicted about. இது எப்போ அவர் சொன்னார்னா, தேவனுடைய தரிசனத்தை தமஸ்கு போகும்போது தரிசனத்தை கண்டார் இல்லையா, அதுக்கு முன்பாக அவர் என்னைக்கென்று தேவன் என்னை முன்குறித்தது, என்னை திட்டம் வைத்தது, அழைத்ததன் அறியாது உணராது இருந்தேன்றத சொல்ற வார்த்தை தான் அந்த வார்த்தை. So in what context was Paul referring this? He was mentioning that before I had the vision of Jesus on the way to Damascus, I was doing things without knowing, without hearing, without seeing who God is and what he is like.
ஏன்னா அவர் அறியாது தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்து அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தை விருப்பத்தை நிறைவேற்றி தேவனுக்கு நான் தொண்டு செய்கிறேன்னு நினச்சி அவர் அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார். Because he was doing a lot of things in the name of, as if it was the zeal of God, but he was doing things in an ignorant way, but he was actually thinking he was fulfilling the purpose of God. ஆனால் அதன் பிறகு அவர் உணர்ந்து மனம் திரும்பின பிறகு தான் அதோட வெளிச்சம் அவருக்கு கிடைக்கிறது. ஆவியானவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். But after he was convicted, he repented, and then the Holy Spirit revealed and gave light to him in all these matters. ஏன்னா அது 10 அதை சொல்லுகிறார். நமக்கோ என்றால் நம்மையும் சேர்த்து அவர் சொல்லுகிறார். எனக்கும் உங்களுக்கும் அவருக்கும் தேவன் அந்த பிதா தேவன் பவுலை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தார் இல்லையா, முன்னக்கூடிய ஏற்பாடு பண்ணியா. பவுலுடைய திட்டமில்ல, தேவன் பவுலை குறித்த திட்டத்தை பவுல் அறியும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாடை தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தினார், நமக்கும் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அதில் கோடிட்டு காட்டுறார் 10. In verse 10, Paul says, "For to us God revealed." What he is saying is that God has revealed to himself and also to us, and he is saying that the purpose which God has prepared for Paul and concerning his life, that purpose God is revealing through the Spirit. எப்போ அப்படின்னா தேவனுடைய பாதத்தில் அல்லது தேவனை நோக்கி பார்த்து ஆவியானவர் பேசுகிற சத்தத்துக்கு கொஞ்சம் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே என் கண் காணும்படியும் நீர் பேசுறதை நான் கேட்டு உணரும்படியும் இருதயத்தில் அதை நான் உணர்ந்து அதனுடைய வாழும்படியும் உள்ள அந்த இருதயத்தின் வாஞ்சை தேவனுடைய பிள்ளையாக மாறணும், தேவ சித்தம் செய்யணும் என்ற யாருக்குள்ள அந்த வாஞ்சை தாகும் கடுகளவு இருக்கோ அவர்களுக்கு அதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவருக்கு அவர்களும் ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார், ஒப்புக் கொடுத்து. And to whom does this verse be fulfilled in? This is for those who submit themselves, to surrender themselves to be and yield themselves to the Spirit and say, Lord, and who have a longing and desire, Lord, I want to fulfill your purpose, I want to be like you. And for them, through the Spirit, this purpose is being fulfilled. இதில் என்ன எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன்னா, நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களிடத்தில் நான் தயவாக கேட்குறேன்னா, அந்த பவுல் தேவ சமூகத்தில் இதை நோக்கி பார்த்து கேட்டது போல், ஆண்டவரே நான் என்னை குறித்து நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து, அப்பா உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், எதுக்கு இந்த நாள் வரை ஜீவனோட விட்டு வச்சிருக்கிறேன், அதை நான் காணும்படி என் கண்களை திறங்க, என் செவியை கேட்கும்படி செய்யுங்க, என் இருதயத்தை உணர்வுள்ளவனா இருதயமாக இருந்து அதை நிறைவேற்ற பலப்படுத்துங்க, வழி நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் நான் கேட்டோம்னா அந்த ஆவியானவர் நம்மளோடும் பேசுவார், நம்மளையும் கரம் பிடிச்சு நடத்துவார், அப்படியாய் நடத்துவார். So for this is what I would want to take it for myself, and I would pray that each one of you would take that for you, that we should all go to the presence of God and say, Lord, I want to know the purpose. What is the plan that you have for me? What is the reason with which you have called me? If we go earnestly and listen to the voice of the Holy Spirit, yield to the voice of the Holy Spirit and humble ourselves, then he can fulfill that purpose. அப்பொழுது மாத்திரமே பந்தய சாலையில் ஓடுறவங்க இச்சை அடக்கத்தோடு ஒழுங்கின்படி ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படி ஓடுறார்கள் என்று சொன்னது போல, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் அவருடைய திட்டத்தின்படி அவர் விருப்பத்தை நிறைவேற்றி நாம் ஓடி முடிக்க முடியும் என்பதுதான் அவருடைய கருப்பொருளாக இருக்கிறது. That is what we see as a conclusion, that we in a spiritual race we can only run in such a way when we go into the presence of God, only then we can go and claim that crown of life that is prepared for us. இது பவுலால முடியல. பவுல் சொல்லுகிறார், என்னால் முடியலை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை ஜெயமாய் ஓடி முடிப்பேன்னு சொன்னார். நம்மளாலே முடியாது என்பதை பிதா அறிந்திருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிற ஆவியினாலே நாமும் ஓடி முடிக்க முடியும் என்பதுதான் அதில் சவாலாக இருக்கிறது. And Paul himself said, this is not something which I can do by my own, but he says I can do all things through Christ who strengthens me. And it is the same with us as well. We cannot do all these things by ourselves. The challenge that is lying before us is that we also should be strengthened by the Lord and live this life. இதான் அந்த செய்தியுடைய கருப்பொருள். This is the conclusion of this message. 14வது வசனம் பாருங்க. அதில் ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான், அவகையில் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்று எழுதப்பட்டிருக்கு. Verse 14 it says, but a natural man does not accept the things of the Spirit of God, for they are foolishness to him.
இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கு தூரமாக இருக்க கடவுது. Let this word be far away from each one of us. இது ஜென்ம சுபாவமான மனுஷனை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தன்னுடைய புயபலம், என்னுடைய திட்டம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்ற நான் தீவிரிச்சேன்னா, தேவன் என்னை குறித்து வைக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படி நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். தேவன் என்னை தாங்கும்படி கிருபையை கேட்க மாட்டேன். ஏன் இஷ்டப்படி ஓடிட்டு இந்த 2 எஜமான கூலியும் செய்கிறது போல் நான் தேவனையும் பிரியப்படுத்துவேன், உலகத்தையும் பிரியப்படுத்தி நடப்பேன். கடைசியில் நான் தோல்வி அடைஞ்சவனாய் ஓட்டத்தை முடிக்க முடியும் என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கிறது. So what we can learn from this phrase natural man, a natural man is a self-righteous man who does not need any help. He is self-dependent and he does all things by his own strength, and so he will not seek for the power of the Holy Spirit. He will not seek God's help, and he will do whatever he thinks is right and according to his flesh, and that is what it is mentioned here. ஏன்னா அதில் இன்னொன்று மறைஞ்சிருக்கு. ஆவியானவர் என்னை குறித்து சொல்கிற அந்த தேவன் என்னை குறித்து திட்டமும் அதை செய்யும்படி தேவனோட பேசுகிற காரியமும் எனக்கு பைத்தியமாக தோன்றும். அதை ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாக இருப்பேன். The purpose, the plan that God has for me and what the Holy Spirit is telling me, that seems to me like a foolishness, and that is far away from my understanding. இது காரியமாக இருக்க இந்த வேலையை செய்வதற்கு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். But to do this work we can look into John chapter 10, 10வது வசனம், verse 10. இந்த வார்த்தையை நாம் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைக்கு நாம் கடந்து வருவோம். Let us keep the verse that we read in our mind, in our heart, and then come to this verse. இதில் இன்னொரு வார்த்தையை கோடிட்டு காட்டுறேன் இது கடையில். இந்த வசனத்துக்கு முன்பாக, before this I would like to underline another verse. இயேசு கிறிஸ்து பூமிக்கு பிதா அனுப்பும் பொழுது, when Father sent Jesus Christ into this world, இயேசு பிதாவை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை. There is a word which Jesus said about the Father. பிதாவே, நீர் இந்த பூமியில் எனக்கு முன்னால் ஆதாமிலிருந்து பிறந்த ஒவ்வொரு நபர்களும் காணிக்கையும் பலிகளையும் செலுத்தி உம்மை பிரியப்படுத்தி சுய சித்தத்தை செஞ்சு ஓடிட்டாங்க. Father, all the people who lived from the time of Adam and all the way, there are people who they gave some offerings and sacrifices, but they lived a life that is pleasing to themselves. நானும் அந்த மாதிரி காணிக்கையும் பலியும் செலுத்த வரல. But I have not come here to give some offering or sacrifice. என்னை குறித்து நீர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறீர், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்க. You have a purpose and plan for me. அந்த திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு என்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க போறேன். I am going to offer up myself as a living sacrifice to fulfill that purpose and plan that you have for me. என்னுடைய விருப்பத்தையும் என்னுடைய ஆசை இச்சைகளையும் என் மாம்சத்தையும் நான் வெறுத்து சிலுவையில் அறைய சாக ஒப்பு கொடுப்பேன். I am going to die to those lust and the desires that I have, and I am giving up those flesh to be crucified on the cross. அப்படி இயேசு ஒப்பு கொடுத்ததனால, since Jesus offered himself like that, தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால நிரப்பி பலப்படுத்தி, the Father blessed, anointed him with the power of the Holy Spirit, சுய சித்தம் செய்யாதபடிக்கு, so that he may not do his own will, அவர் வாழ்க்கையில மாம்சம் மேலோங்காதபடிக்கு, since flesh may not have dominion in his life. தேவன் அவரை தாங்கினதுனால முடிவு பரியந்தமும், and even until the end the Father backed up Jesus. சிலுவையில் அவர் சொன்னார், பிதாவே, என்னை குறித்து எல்லா திட்டத்தையும் செய்து முடிச்சிட்டேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார். and that is the reason, and at the end Jesus was able to say, Father, I have fulfilled all that you have prepared for me, and then he gave up his spirit. அதே சிந்தையும் அதே ஆவியும் நாமும் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் அந்த உணர்வோடு ஓடுவோம் என்றால் இந்த ஓட்டத்தை ஜெயமா இயேசுவை போல முடிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கை. This is my hope and my faith that if I have that same attitude that Jesus had and run the spiritual race like that, I can also finish that race. ஏன்னா இயேசுவை குறித்து ஒரு திட்ட நோக்கம் பிதாவுக்கு இருந்ததோல நம்ம இருக்கிற உங்களுக்கு என்னையும் குறித்து பிதாவுக்கு ஒரு திட்ட நோக்கம் இருக்கு. அதனால தான் இங்க வச்சு நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் ஆவியானவர். Just like Father had a plan and a purpose for the life of Jesus, in the same way the Father has a plan for each and everyone sitting here, and that is the reason God has gathered us all together and the Holy Spirit is speaking to us. மகனே, மகளே, son, daughter, என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய், நான் உன்னை கரம் பிடிச்சு நடத்துவேன் அப்படின்னு சொல்றார். He says, listen to my word and I will hold your hand and lead you. இப்போ யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வருவோம். Now let's turn to John chapter 10 verse 10. இந்த வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான்.
The thief comes only to steal and kill and destroy. I came that they may have life and have it abundantly. நானும் I அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் came that they may have life. அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன்னு சொல்றாரு. I came that life may be abundant. இங்க முதல் சொல்லப்பட்ட வார்த்தை திருடன் திருடும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு சொன்னா, as the first portion says, if it says that thief is coming to steal, kill and destroy, இது சாத்தானை குறிக்கும். இந்த இடத்துல திருடன் என்று சாத்தான். The thief mentioned here shows Satan. சாத்தான் பிதாவை நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நம்ம அறியாதபடிக்கும் அதை நிறைவேற்ற கொடுக்கிற தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கும் திசை திருப்பவும் நம்மளை பின்னிழுக்கவும் அல்லது நம்மை அதை நிறைவேற்றாதபடி வழிவெளியே போகும் பண்ணுகிறதா அந்த ரட்சிப்பை இலக்க பண்ணுகிறதா அவருடைய நோக்கம் திட்டமாக இருக்கு என்று அதில் அடங்கி இருக்கு. What is mentioned here is what the devil is doing, Satan is doing is that Father has a plan and purpose for us. But what Satan does is that we may be ignorant of that purpose and plan, and he deviates us, he distracts us so that we may not fulfill the plan and purpose that God has for us. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிவும் பொழந்தேன்னு சொன்னா, when it says I came, that Jesus came that we may have life, இங்கே இயேசு கிறிஸ்துவும் அதில் வருகிறார், பரிசுத்த ஆவியானவரும் அதில் அடங்குகிறது அந்த ஆவியானவருடைய காரியமும். And Jesus is also involved, the Holy Spirit is involved in that. சாத்தான் அப்படி திட்டம் போட்டாலும், மகனே மகளே, நான் உனக்கு நீ என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலனையும் கிருபையும் தருவேன், உன்னை தாங்குவேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை நான் ஜெயம் வாழ்க்கை கொடுக்க முடியும். அது அந்த திட்டத்தை தோல்வியடையாமல் முடிக்க வரைக்கும் உன்னை கரம் பிடிச்சு நடத்திடுவேன்னு ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற உற்சாகமான ஆறுதலான வார்த்தையாக இருக்கிறது. These are encouraging words that the Holy Spirit and Jesus are telling to us, that even though Satan is trying to distract you from the purpose, from fulfilling that purpose, but I will help you, I will hold you, I will back you up, I will strengthen you so that you may fulfill the purpose and plan that I have for you. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, Jesus who came in the flesh, நம்மை போல மாம்சத்தில் வந்ததுனால, because he came in a flesh just like ours, நாம் எப்படி பலகீனமா பாவத்தினால தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அதே மாம்சத்தில் வந்து தேவ பலத்தினால தான் அவர் இந்த மாம்சத்தை ஜெயித்தார், பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார் என்பது சத்தியம். The truth is, even though we may be tempted and we fall into sin, but Jesus had that same flesh, but even though he was tempted, he never fell into a sin because he received the strength, the power from God, and he was able to live that life. தன்னில் தானே இயேசு பலவானோ ஜெயாலியோ அல்ல. All by himself, Jesus was not mighty and strong. நம்மை போல சோதிக்கப்பட்டு சோதனை வேலையில் பிதாவை நோக்கி பார்த்து மரியாதை போல நல்ல பங்கு தெரிந்து பாதத்தில் அமர்ந்து தேவ பலத்தில் அவர் ஜெயித்தார் என்பதுதான் சத்தியம். The truth is, Jesus, when he was tempted, he cried out to the Father with loud crying and tears, and he sought to be at the feet of the Father, just like Mary was at the feet of Jesus, and he received the grace and he overcame. பவுலும் அப்படித்தான் ஓடி ஜெயமுள்ள வாழ்க்கையை ஓடி முடிச்சார். And that is how Paul also lived and ran the race and completed the race. அதனால தான் பவுல் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, உன்னையாலேயும் உங்களாலேயும் என்னாலே ஓட முடியும் என்று இங்கே நமக்கு சவாலாயும் நம்மளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. அது that is why it is a challenging and encouraging word that Jesus and Paul are giving us, that we can also run the race and win. அப்படியாய் நானும் எடுத்துக்கொள்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். I take that word for myself, and if all of you can take, we will all be blessed. இன்னொரு வார்த்தை காட்ட விரும்புகிறேன். I would like to show another word. பிதாவை குறித்து பிதா நம்மளுக்கு வைத்திருக்க திட்டம், பிதாவினுடைய திட்டம், the plan that Father has for us. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். Malachi chapter 2 verse 15. 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Verse 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. It says in Malachi chapter 2 verse 15, but no one has done so who has a remnant of the Spirit, and what did that one do while he was seeking a godly offspring?
Take heed then your spirit, and let no one deal treacherously. அவர் என்றால் பிதா அந்த இடத்துல. Then what he mentioned here is the Father. பிதாவிடத்தில் ஆவியானோட அபிஷேகம் அல்லது இரக்கம் கிருபை தயவு எல்லாமே எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாரோ அந்த ஆவியும் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆவி, மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. The Father had in abundance the grace and the power, the strength that the Holy Spirit is offering to us. ஆனால் ஒரே ஒரு மனிதனை படைத்து தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அந்த மனிதன் மூலமாக தேவ சந்ததியை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த இடத்துல அதை கோடிட்டு காட்டுறேன். But what I would like to underline here and show here is the purpose with the word Father wanted was he breathed his breath into a man, into an ordinary man, and through him, through his life, the purpose and plan of the Father may be fulfilled. தேவ பக்தியுள்ள பிள்ளைகளை தேவன் உருவாக்கணும், நம்மோட அவரோட அவர் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. He wanted to see a godly offspring, that godly offspring may be with him. அந்த திட்டத்தின்படி தான் ஆதியில் ஆதாமை தேவன் உண்டாக்கி தன் சுவாசத்தை ஊதி அவருடைய பிள்ளைகளை பழுகி பெருகுங்க, நிரப்புங்க, தேவ பக்தியுள்ள சந்ததியை கொண்டு வாங்க, நான் உங்களோட உலாவே உங்களுக்கு தகப்பனாக இருப்பேன், உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று அவர் திட்டம் தீட்டி ஆதாமை உருவாக்கினார். And that is the plan, that is the purpose with which God created the Father created Adam, that they may also be multiply and bring up a godly offering, that godly offspring may be with God the Father. அநேக ஆதாமை உருவாக்கவில்லை, ஒரு ஆதாமை தான் உருவாக்கினார். He did not create so many Adams, it was just one Adam that God created. அந்த ஆதாம் தேவ சந்ததியை பெற வேண்டும் என்றால் தனிமையில் ஒரு ஆணால முடியாது என்பதை அறிந்து ஒரு துணையாய் ஏவாளை அவருடைய எலும்பிலிருந்து உருவாக்கி ஏவாளை கொடுத்தார். Father knew that Adam by himself cannot bring up an offspring, so he gave him Eve. ஆதாமுக்கு துணையாய் கொடுத்தார். He gave Adam a suitable partner, a suitable helper in Eve. ஆதாம் தேவனுடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்து எப்படி அனுப்பினார் அதுபோல ஒரு திட்டம் நோக்கம் ஆதாமை குறித்து பிதா வைத்திருந்தார், அதை நிறைவேற்றும்படிக்கு துணையாக ஏவாளை கொடுத்தார். Just like Father sent his son Jesus into this world with a purpose, he also created Adam with a purpose, and to fulfill that purpose God gave Eve to him. இப்படியாய் பிதாவும் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு ஐக்கியமாய் ஒன்றாய் கலந்து இருந்ததை அங்கே கூட இருந்த சாத்தானால் சகித்து கொள்ள முடியல, பொறுத்து கொள்ள முடியல, அவன் வெறி கொண்டவனாய் அங்கே செயல்பட்டான். So when Satan saw that God is having fellowship with Adam and Eve and they were in good fellowship, Satan could not tolerate that, he could not bear that, and he was in so much of rage and anger. ஏன்னா அவன் ஏற்கனவே தேவனோடு தேவ சமூகத்தில் இருந்து தேவனுக்கு ஆராதித்து கொண்டு பிரசன்னத்தில் இருந்தவன் இன்று தள்ளப்பட்டு அவன் தன்னந்தனியாக வெறுமையாக கைவிடப்பட்டவனாக இருக்கிறதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியலை. Because Satan was once a person who was with God and he was praising and worshiping and was there with God, and now he is sent away from God's presence, and now when he sees that Adam and Eve are in fellowship with God, he was not able to tolerate that. அந்த தேவன் இன்றைக்கு ஆதாம் எவ்வளோ இருக்கிறாரே, நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று பொறாமப்பட்டு காய்மாறப்பட்டு தந்திரத்தினாலும் புத்திசாலித்தனத்தினாலும் ஆதாமுகிட்ட தான் தேவன் பேசியிருந்தார், தேவ சந்ததியை பெறணும், உனக்கு குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் என்று. And Satan was jealous that he is sent away from God's presence, but Adam and Eve are still in God's presence, and out of that jealousy he was out of his craftiness he was speaking to Adam. ஆனா ஏவாளுக்கு தெரியாது. God had spoken about the plan that they should multiply and bring forth an offspring, that was told to Adam, and Eve was not aware of that. ஆனா ஏவாள் மூலமா போய் ஏவாளை வஞ்சித்து கீழ்ப்படியாமக்குள்ள ஆக்கி ஆதாமை கீழ்ப்படியாமக்குள்ள ஆக்கி அப்பா மகனுக்குள்ள உறவை, அந்த குடும்ப உறவை பிரித்தது போல அங்கே பகைமையும் விரோதத்தையும் பிரித்து ஆவியில் மரணத்தை கொண்டு வந்து தேவனுடைய உறவிலிருந்து தள்ளிவிட்டான் சாத்தான் தந்திரத்தினால புத்திசாலித்தனத்தினால. And Satan with his craftiness, he craftily went to Eve who was not aware of this plan, and he deceived Eve, and Eve fell into sin, disobeyed God, and then Adam disobeyed, and we see what happened to that offspring. We see the division between Cain and Abel and all that happened, and Satan succeeded in destroying that purpose. That purpose was not fulfilled through Adam.
ஒரு காரியத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். I would like to underline one thing. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து காரியங்கள் நடப்பிக்கிறது போல அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள ஆவியானவர் உள்ளே இல்லை. Just like the Holy Spirit is within us and working in us, on that day the Holy Spirit was not in Adam or Eve. தேவனோடு சஞ்சரித்தார்கள், தேவ சமாதானத்தில் அந்த பிரசன்னத்தில் இருந்தார்கள். They walked with God, they were in fellowship with God, and all of that was true. இந்த கிசுகிசுப்பு சாத்தான் போடுற திட்டம் அவர் நடத்துகிற வழிகளெல்லாம் தேவனை விட்டு பிரிச்சிடும், உறவை என்னை தவிர்த்திரும், எனக்குள்ள பிதாவுக்கு எனக்கு ஒரு முறிவை கொண்டாந்துடும், என்னை மோசம் போய்க்கணும், பெரிய இழப்பு வந்துடும், நஷ்டம் வந்துடும் என்பதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியல, பலனற்றவர்களாய் தோற்று போய்விட்டார்கள். They did not hear the voice of the Holy Spirit which says, if you do this thing you will be separated from the presence of God and you will not be able to be in God's presence. All these voices of the Holy Spirit we can hear, but Adam and Eve, they were not able to hear. They did not receive the power of God. அங்கு தேவ திட்டம் நொறுங்கி போய்விட்டது. And the plan, that purpose was crushed. ஏன்னா அந்த சாத்தான் திருடுவன் கொல்ல வந்தவன் அவங்க ஆதாமுக்கு ஏவாளுக்குள்ள அந்த காரியத்தை பிதாவிட்டிருந்து அவன் ரட்சிப்பை இலக்கு பண்ணி விட்டான். And Satan, who comes to steal and kill and destroy, he succeeded in destroying that plan and that breaking up that plan which God had for Adam and Eve, and they were separated from God's presence. ஏன்னா தேவ திட்டம் ஆதாம குறித்து என்னன்னா தேவ சந்ததி அவர் பெறணுன்ற பிதாவுடைய நோக்கம். இப்போ பாவ சந்ததியை பெற்றெடுத்து பாவ பெருங்கின இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியான நிலைக்கு ஆதாம் ஏவாள் தள்ளப்பட்டு விட்டார்கள். தேவனுடைய திட்டம் அங்கே நிறைவேறவில்லை. God's plan concerning Adam that was not fulfilled. God intended them to bring forth a godly offspring, but they ended up bringing up sinful offsprings and a sinful generation. அவர் சாத்தானுடைய கிசுகிசுப்புக்கு மாமிசத்தில் இடம் கொடுத்து மாமிசம் கொளுத்து அவர் அந்த திட்டத்தை குலைத்து போட்டு விட்டார்கள். He listened to the voice of the devil and he yielded to his flesh, and then they destroyed the plan. இப்போ முதல் குழந்தை காயின் பிறக்கிறார். அது பாவ சந்ததியில் பிறனால கிருபை அபிஷேகத்தை இழந்த காயினை பெற்றெடுத்தால் இருவரும் சேர்ந்து. Now a sinful offspring is coming up in the form of Cain, and they did not have the power, they did not receive the grace of God. அதுக்கடுத்து ஆபேலை பெற்றெடுத்தார்கள். And then Abel, சத்தியத்தில் இருக்கு, we read in the scriptures. தேவ சமூகத்தில் காணிக்கையை செலுத்தும் பொழுது காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்து தேவன் இழந்த உறவை ஆபேலோடும் தேவனோடும் ஒரு உறவு ஏற்படுகிறது அங்கே. And we see that Abel and Cain were giving an offering to the Lord. The offering of Cain was not accepted, but of Abel that was accepted. And we see the restoration, that there is another fellowship coming between God through Abel. அந்த உறவை சாத்தானால தாங்கி கொள்ள முடியல. பொறாமை கொண்டு காய்மகாரப்பட்டு காயினுக்குள்ள ஏவாளுக்குள்ள புகுந்து உன் தம்பியை கட்டப்பட்டு கொலை பண்ணிட்டார். And now Satan, who's seeing that fellowship between Abel and God, Satan was not able to tolerate that, and he provoked Cain, and there became a division, and Cain killed Abel. அங்கேயும் சாத்தான் செய்தது போல காரியமா இருக்கிறது. And we see that Satan was succeeding there as well. It seems as Satan is succeeding. அந்த சம்பவத்துக்கு இடையில பிதா சாத்தானையும் ஆதாம் ஏவாளை நியாயந்திருத்து ஒரு காரியங்களை அங்கே செய்கிறார். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சாபமிட்டு இந்த பூமியில் உழைச்சி பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான்கிட்ட நீ என்னுடைய திட்டத்தை குலைச்சி என் பிள்ளைகளை பிரிச்சுட்டா உன் தலையை என் சொந்த மகனை அனுப்பி அவருடைய குதிகாலில் உன்னை நசுக்கி உன்னை அவர் ஜெயம் எடுப்பார் என்று அப்பவே அவர் திட்டம் தீட்டி அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்து விட்டார். And we see what Father was planning, and we see that in Genesis, that for Adam and Eve there was a curse to this earth, that Adam has to work hard and all of that we see there. And for concerning Satan, the serpent, the Satan, God says, my son Jesus Christ, he will crush your head. And that plan was prepared long before by the Father. இதை சாத்தான் அறிந்திருந்தான் தேவன் பேசினதை. And Satan knew what God had said. உங்களுடைய திட்டம் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து கற்பந்தரித்து
குழந்தையா வந்து அது வளர்ந்து உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு அங்கே நான் கிரியை நடப்பிக்க தன்னை ஆயத்தப்படுத்தி அதுக்கான திட்டத்தை எப்படியெல்லாம் அந்த குழந்தையை அழிக்கணும், அதை சதி திட்டம் போட்டு அதையும் சின்ன பின்னமாக ஆக்கணும் என்பதில் கங்கணம் கொட்டி தீவிரித்து கொண்டு இருந்தான் சாத்தான். And now Satan was aware of the Father's plan, and now, okay, it is through the Son of God, through Jesus, that my head is going to be crushed. Okay, let me not allow that son to be grow up. Let me kill him. And he was doing all that plans so that Jesus could be killed as a child. நம்மளை குறித்தும் இயேசு குறித்து எப்படி ஒரு திட்டம் இருந்ததோ அதுபோல் அந்த காலகட்டத்தில் அநேக சகோதரர்களை குறித்து திட்டம் இருந்தது. ஒரு நபர் கூட இயேசுவை பெற்றெடுக்க கொடுக்க தாயாக தகுதியாகும்படியான காரியங்கள் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்குறித்த நாள் வரைக்கும் எந்த சகோதரியுமே தேவனுடைய கண்களில் விலையேற பெற்றவர்களாக பாத்திரவான்களாக கிடைக்கல தேவனுக்கு. And just like God has a plan for me and for all of us, God had a plan for those who lived between Adam and Mary, but God was not able to see any sister who was worthy of that privilege to carry Jesus. மரியாளைத்தான் தேவன் அந்த கண்கள் பூமி எங்கு உலாவுனது, மரியாளைத்தான் அந்த தகுதியுள்ள தாயாக பாத்திரமாக தேவன் கண்கள் கண்டது. And when God's eyes were looking around the world to see anyone of worthy, any sister who is worthy of this, God's eyes saw Mary. அந்த மரியாளை தேவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு மரியாளை முன்குறிக்கிறார் இங்கே. And God had prepared in advance concerning Mary so that the purpose is fulfilled. அங்கே மரியாளை குறித்து தேவதூதன் ஒரு வாழ்த்து சொல்கிறார் பாருங்க. அது எந்த வசனம்? அதில் 28 verse 28. சாரி, லூக்கா 1:28 மன்னிக்கணும், லூக்கா 1:28. Luke chapter 1 verse 28. அந்த தேவதூதன் மரியாளுடைய வீட்டில் வந்து, கிருபை பெற்றவளே, லூக்கா 1:28 வசனத்தில் 2வது வரியிலிருந்து வாசிக்கிறேன். மரியாளை பார்த்து தேவன் சொல்றார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ள ஆதாமில் இருந்து, அதாவது ஏவாளில் இருந்து இன்ன வரைக்கும் உனக்கு மரியாதை காணும் பேசு வரைக்கும் எந்த ஒரு சகோதரியும் உனக்கு ஈடு இல்லை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பாக்கியம் பெற்றவள். ஏன்னா உன்கிட்ட கிருபை, தேவனுடைய கிருபை நிறையா இருக்குது. தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆகவே நீ இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய தாயாக தேவ சமூகத்தில் நீ காணப்பட்டாய். தேவன் உன்னை முன்குறித்து இருக்கிறார், தேவன் உன்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார் என்பதாய் அந்த வசனம் கருப்பொருளை அடங்கி இருக்கிறது. What this verse which says the angel is coming there and saying to Mary, the angel came in and said, greetings favored one, the Lord is with you. What that angel said was, no other sister was found worthy, but you have grace with you, and God is with you, and you are the God's favored one. And that is what the angel meant when he said this to Mary. அங்கே மரியாளிடத்தில் தேவதூதன் எப்படி பேசுகிறார்னா, ஆதாமில் இருந்து இது வரைக்கும் ஒரு சகோதரியும் ஒன்றுமே பாத்திரவான் அல்ல. From the time, what angel is saying is, from the time of Adam till now, there was no other sister who was found worthy like you. உன்னை தேவன் கண்டார், God saw you. ஆகவே உம்மிடத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆவி வந்து பலப்படும், நீ ஒரு குமாரனை பெறுவ, இயேசுன்றவர. அவர்தான் அத்தனை பிள்ளைகளுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து ரத்தத்தினால கழுவி தேவனுடைய பிள்ளைகளை மாற்றக்கூடிய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்துடைய மகன் உன்னிடத்தில் பிறக்க போகிறார் என்று சொல்லுகிறார். And the angel is coming there and saying that the Holy Spirit will come upon you, and you will bring forth a son who will carry this, and who will die, who will carry the sins of many, of all. And this privilege of having this son is for you. அதற்கு நீ ஒரு சகோதரி மட்டும்தான் பாத்திரவான் என்று சொல்லுகிறார். And that angel said, only one sister, only you were found worthy. அந்த வார்த்தையை கேட்ட மரியாள், when Mary heard that word, கலங்கி, she was shaken, பயந்து, she was afraid. காபிரியல்கிட்ட சொல்லுற, நான் அதுக்கு பாத்திரம் இல்லை, நான் தகுதி இல்லை, என்னால் அதை செய்ய முடியாதே, நான் கணவன் அறியலையே, நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காபிரியல்கிட்ட பேசுகிறார். And now Mary is speaking to Gabriel, that is something which I am by myself cannot do. I have not been married, I don't know any man. So she was saying with all her unworthiness, she is speaking back to Gabriel. அங்க 37ல பார்க்கிறோம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார் காபிரியல் தூதன் மரியாள்கிட்ட. Angel Gabriel is saying to Mary, for nothing will be impossible with God. உன்னால முடியாத மகளே,
உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால அல்லது பிதாவினால உன்னை இந்த பாத்திரவனாய் மாற்றி இந்த காரிய திட்டத்தை நிறைவேற்ற உன்னை பொறுப்படுத்திக் கொள்வார் என்று சொல்கிறார். And the angel is saying, you cannot do this by yourself, but you can do this thing by the Father who will strengthen you. He will equip you. சாத்தானும் இந்த இடத்துல ஏவாள்கிட்ட கிசுகிசுத்தது போல வந்து கிசுகிசுக்கிறான் மரியாளிடத்துல. And now Satan, just like he was whispering in the ears of Eve, now he is coming and whispering at the ears of Mary மாம்சத்தின் மூலமாக, through her flesh. ஏன்னா தேவ திட்டம் நீ நிறைவேற்றக்கூடாதுல, அதனால நீ கன்னி பொண்ணா இருக்கிற, கணவனை அறியல, நீ குழந்தையை பெற்றெடுத்து கர்ப்பவதியாக இருந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தா உன்னை கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க, நீ இதுக்கு பார்த்து உன்னால அது அசிங்கம் அவமானம், ஆகவே நீ இதுக்கு ஒப்பு கொடுக்காம முடியாதுன்னு ஒதுங்கிக்க, மறுத்துரு, தேவ திட்டம் நிறைவேற போயிருன்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு மரியாள்கிட்ட பேசுகிறான் வந்து. Now Satan is whispering in the ears of Mary, saying that you are a virgin and you knew no man, you have not committed anything, and if you bring forth, you conceive a child, people around you will stone you to death and you will have suffer so much of shame. And Satan is speaking all these words, whispering in the ears of Mary, so that the purpose and plan of God may not be fulfilled. இயேசு எப்படி மாம்சத்தை வெறுத்தார பிரியப்படுத்தல், அதுல மரியாளும் அந்த கிசுகிசுப்புக்கு மாம்ச சத்தம் செவி கொடுக்காம ஆண்டவரே உம்முடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்ടെ நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று ஒப்பு கொடுத்து விட்டார் இறுதி திறந்து. Just like Jesus did not yield to the temptations and did not heed to the words of devil, Mary also said, no, I am not going to listen to the whisperings of devil. God will take care of this. எவ்வளவு அவமானம் இந்த வந்தாலும் பரவாயில்லை, whatever be the shame, தேவன் தான் எனக்கு முக்கியம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுவது முக்கியம், தேவ சித்தம் செய்வதா என்னுடைய விருப்பம் என்று ஒப்பு கொடுத்தார்கள். She surrendered herself, she committed herself totally, saying doing the will of God is important, God's thing, that is important, and she committed herself. சாத்தான் ஜெயித்த இடத்துல சாத்தான் வெட்கப்பட்டு தலகுனிஞ்சு மரியாளை விட்டு போய்விட்டான். And in this particular incident Satan was put to shame and he bent his head low and went away from Mary. தேவன் ஜெயித்து விட்டார். God won. போனவன் சும்மா போகல. And that devil who went away, he did not leave just like that. இரு உன்னை குறித்து நான் பார்த்துக்கிறேன்ட்டு யோசேப்பு கிட்ட போய் அங்கே எடைபடுகிறான். And I will take care of your matter, and he went to Joseph. யோசேப்பே, Joseph, உன்னுடைய மனைவி உன்னை அறியல, உனக்கு குடும்ப உறவே இல்ல, you do not have any relationship until now. கற்பம் தரிச்சிருக்கிறா, என்ன தப்புன்னு வச்சு தெரியல, அவளை கற்பவதி ஆயிட்டா, தவறு பண்ணிட்டா, எல்லார்ட்டையும் சொல்லி அவளை ஒப்புக்கொடு, அந்த தவறா போன பெண்ணை கல்லெறிஞ்சு கொல்லணும், அப்ப மரியாளும் செத்துருவா, குழந்தை கருவும் அழிஞ்சிரும், தேவதிட்டம் நொறுங்கிட்டு யோசேப்பிட்ட கிசுகிசுக்கிறதை பார்க்கிறோம். We see now devil is whispering in the ears of Joseph, see, you are engaged to this woman and you are not married, you have never come into a relationship until now, but see, that woman has conceived a child and she stone her to death as per the law, and stone her to death, tell all the people around all the sin which this woman had done, and let that womb be destroyed and let that child not be born. ஆனா தேவன் தூதனை அனுப்பி நீ யோசேப்பை போய் பலப்படுத்தி தைரியப்படுத்தி அவரு இதுக்கு ஒப்பு கொடுக்கும்படி அவரை நீ உற்சாகப்படுத்தி, சோர்ந்து போக வேணாம், வெளியில் அசிங்கப்படுத்தினா தானே அது நடக்காது, நீ ஏற்றுக்கொண்டீன்னா எல்லாருக்கும் தெரியாது குடும்ப வாழ்க்கை நடத்தி குழந்தை பிறந்திருக்கு நினச்சிருவாங்க, ஆகவே அது அவமானம் ஆகாது, அங்கே மரணம் சம்பவிக்காது, திட்டத்தை நிறைவேற்றணும். தேவன் யோசேப்புக்கிட்ட பேசி யோசேப்பை சேர்த்து கொள்ளும்படி தள்ளாதபடிக்கும் காத்து கொண்டார். And now God sends an angel to Joseph and explains what has happened and clarifies the matters there, and God is speaking through that angel that you should not put her to shame, accept her. If you accept her as your wife, nobody will speak evil of her. And so then the purpose with which God is doing through Mary, that Jesus would be born, that purpose will be fulfilled. இங்கே சாத்தான் தோற்கப்படுகிறதையும் தேவன் ஜெயிக்கிறதையும் பார்க்கிறோம். We see again that Jesus won in this matter and God won and devil lost in this matter. ஆனா மரியாளுக்கும் யோசேப்புக்கும், but for Mary and Joseph, பிதா நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, எதுக்காக படைத்தார், எதுக்காக தெரிந்தெடுத்தார், எப்படி அவர் நம்மளை தாங்குகிறார், இதுதான் அவருடைய திட்டம். நம்முடைய விருப்பம், நம்மளை குறித்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது என்பது தெரியவே தெரியாது.
Joseph and Mary were not aware that this is the plan that God has for them and that we should not do what we wish. We should be fulfilling God's purpose. They were unaware. They were ignorant of that. ஆவியானவர் எழுதி வச்சதுனால உங்களுக்கு எனக்கும் தெரியுது தேவ சித்தம் அதுன்னு. We know because it is written in the scriptures. We now know that this is the will of God, but they were not aware. நீங்கள் நானும் மாம்சத்தில் சிந்திக்கின்ற சிந்திச்சு மோசம் போயிருக்கலாம், தேவ திட்டத்தை குலைக்கி போட்டிருக்கலாம். We could have thought according to our flesh, our own thoughts, and we could have destroyed God's plan. ஆனா தேவ தயவு தேவ திட்டத்தை செய்யும்படி அவர்களை தாங்கி விட்டது. And God's grace upholded them so that they may do the will of God. இப்பொழுது கருவிலே இயேசு அழிக்கப்படல, ஜீவனுள்ளவராய் கரு வளருகிறது. And now the womb is not destroyed and the child is growing up in the womb. அங்கே அடுத்து குழந்தை பிறக்கணும். ஊரில் என்ன வந்து சனக்கோடு அவங்க இருந்தாங்கன்னா இவங்க திருமணம் ஆகாதது உறவினருக்கு தெரியும் ரெண்டு தரப்புலையும். அதனால ஊருக்கு வெளியில் தான் அந்த சத்திரம்ன்ற இடம் இருக்குது. அது நான் கிராமத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அங்கே வாகன வியாபாரிகள் போகிறவர்கள் அந்த சத்திரத்தில் தங்குவார்கள், வாகன மிருகத்தில் வாசலில் கட்டிட்டு. And now the relatives of Joseph and Mary would have known the story what happened with her, but now God has planned in such a way that the child is born not in that place, but they take him away to another place so that they may go to an inn. அங்கேயும் குழந்தை பெற்றெடுத்து அந்த சத்திரத்தில் ஓப்பனர் ஏரியாவில் அந்த குழந்தைய வச்சு பராமரிக்காதபடிக்கு அங்கே மழையும் வெயிலும் அதில் பாதுகாக்கப்படும். மேலே கூரை செட்டு இருக்கும். அதில் I have seen that in the villages and all of that, how an inn will look like. They will be having a covering so that the rain and the sun they will be protected from that. ஆனால் அங்கே இடம் கொடுத்தா தானே உன் குழந்தையை காப்பாற்றுவா. அங்கே இடம் இல்லாமல் நான் பண்ணிடுறேன்னு சாத்தா அங்கேயும் கூட்டத்தை கூட்டி அங்கே இடம் இல்லாமல் ஆக்கிட்டான். And now we see what Satan is doing there also. Satan has another plan. Okay, if you have place in the inn, you will be able to protect the child. Let me not give you a place. பிரயாணமாக போகிற மிருகங்களுக்கு, அதாவது ஒட்டகம் கழுதைகளுக்கு கட்டி தீனி ஒரு சாப்பாடு போடுகிற அந்த புல் வைக்கோலை போடுகிற முன்னணை தான் வெளியில் இருக்கும். அதில் மழை பெஞ்சா நனையும், வெயில் போட்டாலும் அது பாதிக்கப்படும். அந்த இடம் அது வெளியில் இருக்குது, சத்திரத்துக்கு ஒட்டி சுற்றுவட்டத்தில் இருக்கும். And now outside that cottage or that inn, there will be a manger so that the food will be given to the cow, cattle and all of that. And now that place is not a protected place. If there is sun, it will hit them, and if there is rain, they will be drenched. அவங்க வீட்டில் குழந்தை பெற்றெடுக்க முடியல, அங்கே போகிறோம், அங்கேயும் இடம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த முன்னணியில் கடத்துறாங்க. குழந்தை குளிர்லையும் வெயிலையும் அங்கே பாடுபட்டிருக்கலாம், ஆனால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். And now they do not have a place in their own home back there, and they came to this inn. They do not find a place here, and now they are covering the baby and trying to protect the child in that manger, but that child would have been affected in the cold and in the sun. அங்கே இயற்கை சீற்றங்களுக்கு அந்த குழந்தையை தேவன் தப்புவித்தார். சாத்தான் தோற்று போனான், தேவன் ஜெயம் பெற்றார். And even there, amidst all the weather condition, God protected the child. God won, and they were lost. அடுத்து சாத்தான் அதோட விடல. சரி, இந்த குழந்தைய உயிரோட நீ கொல்லணும் அப்படின்னா ஏரோதுகிட்ட போவான். ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு, அந்த குழந்தையெல்லாம் தீர்த்து கட்டுறதுக்கு ஏரோத கருவியை பயன்படுத்தணும். எடுத்துக்கிட்டு போய் கிசுக்கிறாங்க. And now Satan is not willing to live just like that. Now he thinks, okay, let me go to King the Herod, and I can use him as a tool to kill Jesus. நேரம் அதிகம் இல்லை, சுருக்கமாக சொல்லி போகிறேன், கவனிங்க. Since the time is short, I would like to put it in a very short way. 2 வயதுக்குள்ள எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டி கொல்றது திட்டம் போட்டு கொல்றது பார்க்குறான். ஆனால் தேவன் தயவுள்ள தம்முடைய கிருபையினாலும் தேவதூதல் அனுப்பி இந்த குழந்தையை வேறு இடத்துக்கு கடந்து அவருடைய ஆள்கைக்கு விட்டு கடந்து போகும்படி தேவன் செய்துட்டார். அப்படி போய் அங்கே சாப்பாட்டுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் சாஸ்திரிகள் மூலமாக வெள்ளை போல அந்த இது பொண்ணு இதெல்லாம் கொடுத்து அந்த பண தேவையில சந்திச்சு குழந்தையை காப்பாற்றிட்டார் தேவன். அங்கே சாத்தான் தோற்று போனான். And again Herod had passed a decree that all the children are below the age of 2 should be killed, and God miraculously through his angels asked them to leave that place outside the boundary of Herod's kingship. And then outside there his needs were met, and then the chief priests and all of them, the kings, they came and gave those prizes to him so that all the needs were met. அங்கேயும் இயேசு கிறிஸ்து காக்கப்பட்டார். And in that situation also Jesus was protected. திரும்ப அவர் சொந்த ஊருக்கு ஏரோது மரித்த பிற்பாடு வருகிறார். After King Herod died, he is coming back to his hometown. 30 வயது வரை தாய்க்கு குடும்பத்தில் கீழ்ப்படிஞ்சு அவர் வாழ்கிறார்.
Until the age of 30, he submitted himself under the authority of his parents. தேவன் அவரை ஞானத்தினாலும் பலத்தினாலும் கிருபையினாலும் தாங்கி நடத்துகிறார் ஞானத்தில் வளரும்படிக்கு. We see him that he grew up in knowledge and wisdom and stature. சரீரப்ப வளருகிறார், தேவ பலத்திலையும் வளருகிறார். In physically and also in favor with God. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிற காலகட்டத்தில் எடுத்து அவர் வனாந்தரத்துக்கு 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக நேரே கொண்டு போகிறார். And about the time he was to be baptized, the Holy Spirit is leading him into a wilderness, and he was fasting there for 40 days. அங்கே 40 நாள் தேவ சமூகத்தில் மரியாதை போல தனிமையில் அமர்ந்து பிதாவோடு அங்கே உறவாடி தேவனுடைய வல்லமையை பலனை அதிகமாக பெற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. And Jesus, just like Mary was at the feet of Jesus, Jesus was spending time with the Father, and he was receiving power and grace from God the Father. இதுவரை சாத்தான் சுற்றி காரியங்களை செய்தவன் இப்ப நேர இயேசுகிட்ட நேரடியா போய் அங்கே மோதுறான். And now, until now, Satan was doing his deeds through, while roaming around and through other people. Now Satan is coming face to face. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு, and he also took God's word. அப்பமாக்கும் மலையிலிருந்து குதியே என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டா இதெல்லாம் உங்களுக்கு தருவேன், இந்த ராட்சியத்தில் என் கையில் இருக்கு, அதெல்லாம் கிசுகிசுத்து ஏவாள் எப்படி அந்த வார்த்தை விசாரித்து தேவனுடைய வார்த்தை புறம்பே தள்ளி கீழ்ப்படியா மோசம் போனாரோ அதுபோல மோசம் போக்கும்படிக்கு அங்கே இயேசுவிடத்தில் இடைப்படுகிறான். And now devil is dealing with Jesus, speaking with Jesus, just like he spoke with Eve and destroyed the plan that God had for them. Now Jesus is being tempted, and devil is asking Jesus and saying, you turn the stones into bread, jump from the rooftop of the temple and then worship me. And through all these temptation, devil was also using God's word, and he was trying to tempt Jesus, but Jesus did not yield like Eve did. பசியா இருந்த இயேசு கிறிஸ்து மாமிசத்தின்படி யோசிச்சிருந்தா அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவனை ஆராதிச்சிருந்தா தேவ திட்டம் நொறுங்கி போயிருக்கும், தேவன் அங்கே தோற்றிருப்பார், பிசாசு ஜெயித்திருப்பான். If Jesus, according to with the hunger that he had, if he had yielded and if he had worshipped Satan and had his name and had done all that he had asked him to do, then the purpose which God had concerning Jesus would have been destroyed, and that purpose will not be fulfilled. ஆனா இயேசுவோ பிதாவுடைய தயவினால ஞானத்தினால பலத்தினால மாம்சத்தை சாகு ஒப்பு கொடுத்துட்டு அந்த வார்த்தையை கீழ்ப்படி மாட்டே தேவனை கடன் பண்ணுவே தேவனை ஆராதிப்பேன் என்று அவர் தேவனை மகிமைப்படுத்தி விட்டார். சாத்தான் தோற்று போனார், பிதா ஜெயித்து விட்டார். But Jesus did not yield to that words of the devil, but he submitted himself, saying that I will only do the will of the Father who sent me, the purpose with which he has sent me. And he did not yield to it, and devil lost there also, and God's name was glorified. ஒரு தடவையாவது இயேசு பாவம் செஞ்சு மரித்திருந்தா அவருடைய ரத்தம் கரைபட்டிருக்கும். உங்களை என்னையும் ஆதாமிலிருந்து பிறந்த இனிமேலும் அவர் வரும் வரைக்கும் பிறக்க போற பிள்ளையுடைய பாவத்தை கழுவுவதற்கு அந்த ரத்தம் தகுதியற்றதாய் போயிருக்கும். If Jesus had committed sin even once, then his blood would have been stained, and that blood would have been able to cleanse the sins of any one of us and any generations that is going to come up. அவர் பிதாவை கனம் பண்ணினாலையும், since Jesus honored the Father, பிதா இயேசு குறித்து வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் விழிப்பாய் கவனமாய் இருந்து அதை படிப்படியாய் அவர் நிறைவேற்றினாலையும், since Jesus was alert to see the purpose that God the Father had for him, and he by step he was able to fulfill it. 30 வருடம் தாயோடு சகோதரியோடு ஒரு குடும்பத்தை வாழ்ந்த நாட்கள்லையும், in all the days, the 30 years that he lived with his parents and with his siblings, அவர் தன் மாம்சத்தில் இருமின கோபம், பாலி இச்சை, பொருளாசை, பண ஆசை, பண இழப்பு, அவமானம் எல்லாவற்றையும் ரோமர் 8:3 ஒரு வார்த்தை இருக்கிறது. And as we know that all the shame that he had to go through and all the temptation that he had concerning anger, lust, love of money and all of that, 3 பின்பகுதியில் எப்படி எழுதி இருக்கு, கடைசியில் பாவத்தை மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினக்குள்ளாக தீர்த்தார். ரோமர் 8:3 அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பின்பகுதி கடைசி பகுதி. sending his own son in the likeness of sinful flesh as an offering for sin. இயேசு பாவத்தை கருவிலே கருத்தரிக்கும் பொழுது எப்படி அந்த சாத்தான் இயேசு கருவில் அழிக்க நினைத்தானோ அதுபோல பாவம் முழுமை வராதபடி கருவிலே அழித்து பிதாவுக்கும் தமக்கும் உள்ள உறவை காத்து கொண்டார். ஆவியிலே அவர் பரிசுத்தமாய் பிழைத்திருந்தார். And Jesus lived
in the spirit with so much of purity that sin could not come inside there. ஆகவே அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு அது பாத்திரவனாய் தகுதியுள்ளதாய் இருந்தது. And so the blood of Jesus was worthy to cleanse each one of our sins. இதை ஆதாமில் இருந்து இடையில வந்த எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மாம்சத்தின்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். தன்னுடைய பரிசுத்த அந்த ஜீவன ஆவிய தேவன் தனக்கு கொடுத்த ஆவியை காத்துக்கொள்ள தவறிவிட்டார்கள். And even after the time of Adam, there were so many prophets who lived according to their external life. They were able to live a righteous life, but according to the Spirit, when we see the Spirit, that was defiled. நம்மில் அநேகர் அந்த தோற்று போன வாழ்க்கை வெளியான பரிசுத்தம் இருக்கு, உள்ளான பரிசுத்த நீதி நமக்குள்ள வாசமா இல்லை, தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம் இல்லை. And in many of us as well, we may have that external purity, but that purity that God wants to see in the inside, many of us don't have that. ஆனா இதை இயேசு அதை திட்டத்தை நிறைவேற்றி விட்டார் தன்னுடைய சரீர வாழ்க்கையில், மாம்ச வாழ்க்கையில். But Jesus, through his earthly life, he fulfilled the purpose that the Father had for him. சாத்தான் அதில் தோற்று போனால் தேவன் ஜெயித்து விட்டார். Satan lost in this matter and Father won. அடுத்தும் விடல இயேசுவை. And still devil was not willing to leave Jesus. ஞானஸ்தானத்துக்கு பிறகு ஊழியத்துக்கு போகிறார், ஆலயங்களிலே ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கிறார், காரியங்களை செய்கிறார் நேர்த்தியா. And then after the baptism he is doing the ministry, he is preaching God's word. பிதா நம்மளை நேசிக்கிறதையும் நம்மளை காக்கிறதையும் நம்ம வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வதையும் அவர் வல்லவர் என்பதையும் நிரூபித்து காட்டுகிறார் வாழ்க்கையில். And he through his life he is showing the Father and is proving the image and the likeness of the Father. இப்பவும் சாத்தானுக்கு போட்டி பொறாமை இயேசு கடந்து போற ஜெயம் பெறதை பார்த்த உடனே. And when Satan is seeing the victories of Jesus, Satan is jealous. இப்போ வேதபாரகர்கள் பரிசேயர் சதுசேயர்கள் மூலமா இங்கே கிசுகிசுத்து அவங்களுக்கு எரிச்சலும் கோபத்தை உண்டு பண்ணி ஓய்வு நாள் அனுசரிக்கல, மனுஷகுமாரன்ற மரியாளுடைய மகன் யோசேப்பு சகோதரர் நமக்கு தெரியாதா, தச்சனா இருந்துக்கிட்டு தேவகுமாரன்றான், பரத்திலிருந்து வந்தேன்றான், எங்கள் அப்பா பரத்தில் இருக்கிறாருன்னா நீங்களாம் பாவியா விழுந்தான்னா இப்படி கிசுகிசுத்து அங்கே போட்டி பொறாமையை வச்சு இயேசுவை கொல்ல திட்டம் போடுகிறான். And now Satan is whispering and he is planning to kill Jesus through the Pharisees and the chief priests and saying that a lot of things against Jesus. Are you the son of the carpenter, son of Mary, and so many shameful things like that? How do you know all these teachings? You say that your father is above, and who is your father here? And so many things like that. He was speaking to Jesus, and through the chief priests, the devil was provoking anger to the Pharisees and chief priests, and he was trying to kill him. ரோமர்ல எழுதியிருக்கு பரிசேயர்களை குறித்து அவர் ஞானிகள் சொல்லி பைத்தியக்காரராக இருந்தார்கள் என்று எழுதியிருக்கு. We read in Romans that they considered themselves as wise, but they were actually fools. ஏன்னா வெளியரங்கமா பரிசுத்தமா நீதியா நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு எல்லாம் செய்தார்கள். Because externally they were doing all kinds of righteousness, following the laws and all of that externally, and they were kind of living a righteous life externally. உள்ளான இருதயம் தேவனுக்கு முன்பு அருவருப்பா இருக்கு, வெள்ளையடிக்கப்ப கல்லறையே என்று சொன்னார்கள். But in the inside it was so corrupt and evil that Jesus had to say about them that you are whitewashed tombs. அதிலே அவர்கள் திருப்திப்பட்டிருந்தார்கள். And they were satisfied and content with their external life. தேவன் அவர்களை குறித்து வைத்த திட்டத்தை அவர்கள் அறியாதபடி கண் குருடராய், காது செவிடராய், இருதய உணர்வற்றதாய் இருந்தது. And they were not able to see the purpose that God had for him, and their ears were deaf and their eyes were blind and their minds did not understand that. ரோமர் 2 அதிகாரத்தில் நான் ஒரு 2 வார்த்தை மட்டும் காட்டுறேன். I would like to show 2 verses from Romans 2. ரோமர் 1 அதிகாரம் 31வது வசனத்தில் உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள் என்று இருக்கு. பரிசேயர் சதுசேயர்களை குறித்தீங்க. Verse 31 it says about the Pharisees that they were without understanding. Romans 1:31. ரோமர் 3:11 எழுதியிருக்கு, உணர்வு உள்ளவன் ஒருவனாயில் இல்லை என்று தேவனை தேடுவதில்லை என்று எழுதியிருக்கு. And in Romans 3:11 we read there is none who understands, there is none who seeks for God. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, this is not just for them. இது உங்களுக்கு எனக்கும் பொருந்தும். This applies to you and for me. நாம வெளி வாழ்க்கையில திருப்திப்பட்டு இருக்கிறோம், உள்ளான காரியத்தை குறித்து உணர்வற்றவளா இருக்கும். நான் ஒத்துக்கொள்கிறேன் தேவ சமூகத்தில், நீங்கள் ஒத்துக்கொள்ள நம்புறேன் நான் தேவ சமூகத்தில். I admit this in the presence of God, and I believe that you will also acknowledge that we are content with our external life and we don't bother much about our inner life. கண்களுக்கு தெய்வ பயமிற்றவளா இருந்தார்கள் கண்களுக்கு முன்பாக. Before the eyes of men they had the fear.
பயந்திருந்தா தீமைக்கு விலகி ஓடி இருப்பாங்க, தேவ சமூகத்தில் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, பிரியமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. If they would have, if they, before the eyes of God, if they feared God, they would have repented and they would have set things right and be righteous internally as well. இதே வாழ்க்கை தான் மகனை நீ வாழ்றான்னு ஆவி என்னோடு பேசினதா உங்கள்கிட்ட நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிற தேவ சமூகத்தில். I confess my hope before God's presence that this is what God had convicted me. இப்பொழுது நீ மனம் திரும்பு என்கிட்ட பேசினது ஆண்டவர். This is what God told me, repent now. என் குமாரனுடைய சிந்தனை ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பாவத்தை கழுவி பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்துவார். நீன ஆவியில் ஆரம்பித்த ஓட்ட ஆவிலே முடிக்க முடியல என்றால் தோற்று போவாய். And the blood of my son can cleanse you, and the Holy Spirit can strengthen you. Run this race, you who started in the Spirit, you can end in the Spirit. இரண்டெஞ்சமாடு கூலியும் செய்ய முடியாது மகனே. Son, you cannot serve two masters. நீ உன் மாம்சத்தை பிரியப்படுத்தி வாழ்றியா, என் திட்டத்தை நிறைவேற்ற தீவிரிக்கிறியா, வாஞ்சை தாகமுள்ளவனா இருக்கிறா என்று கேட்டார். Are you trying to live according to your own flesh, or are you eager and longing to fulfill my will and my purpose? தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன்கிட்ட சொன்னதை உங்கள் தேவ சமூகத்தில் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். And this is what I told in the secret when nobody knew. This is what I told the Lord, and I am telling to you as well. ஆண்டவரே என்னால முடியல. Lord, I cannot do it. பவுல் சொன்னதை பலப்படுத்த கிறிஸ்துவினால செய்ய முடியும் ஆண்டவரே. நான் கடைசி வரை மரியாதை போல தாழ்த்தி உம்முடைய அடிமையின் ஒப்பு கொடுத்துறட்டும், உம்முடைய பலத்தால் இடை கட்டுவதற்கு நான் இதை திறந்து கொடுத்துறட்டும் ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யுங்க நடத்துங்கள் என்று தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். I told the Lord, and I continue to tell the Lord that, Lord, with me it is impossible, but I can do all things through Christ who strengthens me, and I am going to surrender myself as a slave as Mary did, and that is how the Lord is leading me. செய்ய நம்ம அழைத்த பிதா உண்மையுள்ளவராய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். God the Father who called us to do this, to fulfill his purpose, is faithful, and he will do it. ஏன்னா அவர் உங்களை என்னை அழைத்து நமக்கு இயேசு கிறிஸ்து குறித்து புத்தகத்தில் எழுதின போல நம்மளை குறித்து உங்களை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். And just like God the Father sent Jesus to this earth and had written about him, and in the script in his book, so it is about us as well. It is written about us in the law. அதை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோமா, இல்ல என்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றி என்னுடைய விருப்பத்தின்படி இந்த வாழ்க்கை கடந்து போயிட்டு பிதாவின் சித்தம் செய்கிறேன் என்று தோற்று போன ஒரு முடிவில் போய் ஜீவகிரீடத்தை இழந்து நிற்க போறேனா என்பது நம்முடைய காரியமா இருக்கு. Are we yielding ourselves as Jesus did, so that what is written about us in the scriptures is fulfilled, or are we doing our own will and according to our own wish and not fulfilling the purpose that God has for us? உதவி செய்வார். God will help each one of us. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is faithful. அதை செய்ய தாகமுள்ளவராய் தவிப்போடு காத்து கொண்டு இருக்கிறார். He is so much longing and had so much of thirst to help and equip us. நீங்களும் நான் இருதய கதவை திறந்து ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்திடும், ஆவில முடிக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டோம்னா நாம் பாக்கியவான்களா இருப்போம் பிரியமானவர்களே. If we can open up the doors of our heart and say, Lord, I am willing to commit myself, and Lord, do this in me, then we will be blessed. நான் பவுலை குறித்து லேசா கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். I would like to underline about Paul. பவுலும் உங்களை என்னையும் போல மாம்சத்தில் தான் ஆரம்பித்தார் ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில். In his spiritual life, he also started in the flesh, just like you and me. வேதத்தில் எழுதியிருக்கு, அவர் கொத்த வாலிப பிராயத்தில் அவர் பிதாவினிடத்தில் வைராக்கிய வாஞ்சை அநேகர் இல்லை. And we see in the scriptures that in his age, in the youth, there were not many who were as zealous as he was in the things concerning God. முன்னோருடைய பாரம்பரியத்தின்படி நியாயப்பிரமாணத்தை கமாலியின் பாதத்தில் இருந்து ஞானத்தை கற்று அறிவை கற்று சடங்காச்சாரத்தை சென்று தேவனிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருந்த பவுலை போல யாருமே இல்லை. There was nobody like Paul in the zeal concerning God, that he was at the feet of Gamaliel and had equipped himself with so much of knowledge concerning God, and he did so many things for God. அவருடைய கிரியைகள் தேவனை துக்கப்படுத்துகிறதா இருந்தது. But his deeds were a grief to the Lord. தீத்துவில் எழுதியிருக்கு ஒரு வசன வார்த்தை இப்படி இருக்கிறது. There's a verse in Titus. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவர்கள் தேவனுக்கு அந்நியராய் புறம்பாய் இருக்கிறார்கள், செயல்கள் தேவனை துக்கப்படுத்துகிறதா இருக்கு என்று எழுதியிருக்கு. அதுல We read in Titus, வாட்சி பாருங்க. You can go home and read that verse. With their mouth they acknowledge that they know God, but their deeds, they are far away from God. அப்படித்தான் பவுல் வாழ்ந்தார். That is how Paul also lived. ஆனா பவுல் இருதயத்தில் தேவனை நேசிக்கிறார் என்ற அந்த வைராக்கியத்தை வாஞ்சை தேவன் அறிந்தார். But God knew that in the depth of the heart, Paul had a longing and desire to live for God. அதை கண்ட தேவன், God saw that desire in Paul's heart.
தனிமையில் பவுலுக்கு தரிசனமாகி God encountered with God with Paul. உன்னை தாயின் கருவுல முன்குறித்தது, உன்னை இவ்வளவு நாளா நான் பாதுகாத்து வளர்த்து பலன் கொடுத்ததெல்லாம் என்னை வேதனைப்படுத்தும்படி என் பிள்ளைகளை சித்திரவதை பண்ணும்படிக்கு அல்ல. I chose you in your mother's womb not for this purpose. I did not call you so that you may torture my children here. உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் மகனே. Son, I have a plan for you. அதை நான் உனக்கு தெரியப்படுத்த விரும்புறேன். And I would like to share what is the plan. இதையும் சுருக்கி சொல்கிறேன். நீ அரபி தேச வனாந்தரத்துக்கு வாய் தனிமையில. அப்படினா தனிமையில தேடி என் பாதத்துல வந்து அமரு. Come to that desert land, that wilderness, and sit at my feet and seek me. நீ இதுவரைக்கும் நீ கற்ற கமாலுடைய ஞானம், பாரம்பரிய, சடங்காச்சார, நியாயப்பிரமாணத்தினுடைய நீதிமான் என்ற அந்த போர்வையெல்லாம் உன்னை விட்டு அகற்றி விடு, இருதயத்தை விட்டு, மூளையை விட்டு. All that you have learned from Gamaliel, all the wisdom, knowledge that and understanding that you have acquired, and all the robes of self-righteousness that you have in yourself, put that all away. உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற திட்டத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துறேன். The plan that I have for you, I would like to reveal that to you. அதை கேட்கும்படி செவியை சாயி. Listen to that word. உன் இதயத்தை திறந்து கொடு. Open up your heart. என்னுடைய மகிமை மகத்துவத்தையும் நான் உன்னை நேசிக்கிறதையும் உன்னை நான் எப்படி பொறுப்பெடுத்துக் கொள்ள போறதையும் உன் கண்கள் காணட்டும். Let your eyes see my glory and how I love you and what all things I am going to do for you. இதான் அரபி தேசத்துல வனாந்தரத்துல இயேசுவுக்கும் பவுலுக்கும் பிதாவுக்கும் பவுலுக்கும் நடந்த அந்த காரிய சம்பவம். This is a matter that happened between Father and Paul in the wilderness. அது எவ்வளவு நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இயேசு 40 நாள் அந்த வனாந்தரத்துல பிதாவோடு இருந்தாரோ, மோசே மலையில இருந்தாரோ, அதுபோல பவுல் தேவனுடைய பாதத்துல அந்த அரபி தேசத்துல இருந்தார் என்று எனக்கு தெரியல. And just like how Jesus was in the wilderness all alone for 40 days, we do not know how long Paul was also in the wilderness all alone with God. ஆனா ஒன்றே அறிவேன். But there is one thing that I know. பிதா அவர் புரஜாதியார் இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லி அப்பா நேசிக்கிறார், அவர் வல்லவர், அவர் உங்களையும் தன்னுடைய பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார். அதுக்கு தேவன் அந்த கிரியை நடப்பிக்க முடியும். நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, வார்த்தைக்கு இடம் கொடுங்கள் என்று சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த பொறுப்பை, பணியை அவர்கிட்ட தான் ஒப்படைத்தார். அப்போஸ்தலர் வேற யாரையும் ஒப்படைக்கல. God gave this ministry of preaching the gospel to the Gentiles, not to any of the other apostles, but to Paul, that God loves you, the Father loves you, and all the good news about God the Father, that was preached by Paul. அதை செய்யக்கூடிய பலனையும் பாதுகாப்பையும் தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தி பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீ சரீர மரணம் குறித்து கவலைப்படாத, பாடுகளை குறித்து, உபத்திரத்தை குறித்து கவலைப்படாத, பூமிக்கு ஒரு வயிற்றுக்கு உயிர் வாழ்றதை குறித்து கவலைப்படாத என்று பேசியிருப்பார். I believe this is what God would have told Paul. Don't worry about your earthly needs. Don't be afraid of death or anything that harm or shame, anything that you are going to suffer. I will take care of all of that, and I will equip you and strengthen you to preach the gospel to the Gentiles. பவுலுடைய வாழ்க்கை சரித்திரம் அதை நாம் பார்க்கிறோம். Because that's what we see in the life of Paul. அவன் சொல்ற சாவு இயேசுகிற ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றெல்லாம் சொல்லுகிறார். For me to live is Christ and die is gain. That is what Paul said. அவருடைய பிரயாசங்கள்லாம் பிதாவை மகிமைப்படுத்தி பிதாவின் சித்தம் செய்வதாக தான் இருந்தது. All the sufferings that he went through was all for the sake of glorifying the Father. அதை அவர் செய்து முடித்தார். And he fulfilled that. நீங்களும் நானும் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். அதை செய்ய தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிப்போம். Let us believe that we are called to fulfill the purpose of God, and he will strengthen us, he will equip us, and he will help us to complete that. நான் இதோட முடிக்கிறேன். I would like to conclude. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ள விரும்புறேன். I would like to tell you one more thing. அதுக்கு தேவன் எனக்கென்று பேசினது, என்னோட பேசினது, அது உங்களுக்கு பொருந்துமா எனக்கு தெரியல. ஆனா நான் உங்களுக்கு தேவனை மகிமைப்படும்படியா நான் சொல்லுகிறேன். This is what spoke to me. I do not know how it will be to apply to you, but I would like to confess this to glorify God. இயேசு மிக விரைவில் வரப்போகிறார். Jesus is going to come soon. உலகம் முழுவதும், the entire world, India கொண்டு, தமிழ்நாடு முதற்கொண்டு, it includes Tamil Nadu as well. இயேசுவுடைய கிறிஸ்தவத்தை, இயேசுவுடைய காரியத்தை அழிச்சு கட்ட சாத்தான் தீவிரித்து கொண்டு இருக்கிறான், வெறிகொண்டு அலைகிறான். Satan is roaring so that he may destroy the works and to probably destroy the Christians as well. பவுலை போல, மரியாளை போல பரிசுத்த வைராக்கியம் உள்ள அநேக தேவ பிள்ளைகளை அவன் சரீரப்பிரகாரம் கொள்ளுகிறான். அவர்கள் இருக்கிற அந்த கிறிஸ்துவுடைய ஜீவனை அழிக்கும்படிக்கும் திட்டம் போட்டு தீட்டி கொண்டு இருக்கிறான், செய்து கொண்டு இருக்கிறான்.
like Paul and Mary and so many godly people, devil is looking to kill them externally, and more than that, the life of Jesus in each one of us, the devil is trying to kill that. இதுவரை நடந்ததோட இனிமே அதிகமா நடக்க போகிறது என்பதை ஆவியானவர் எனக்கு சுட்டி காமிச்சார். The Holy Spirit has shown me that what all had happened until now, much more is going to happen. அத குறித்து உனக்கு கவலை வேண்டாம். Don't worry about all these things. என்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதும் எனக்கென்று பிள்ளைகளை நான் என் பக்கம் இழுத்துக் கொள்றதும் அது என் பகுதி. The building up my kingdom and gathering the flock for myself, that is my responsibility. ஆனா நீ ஒன்று செய்யணும் எனக்காக. But there is one thing that you should do for me. உனக்குள்ள என்னுடைய ஜீவனை ஆதாம் கொடுத்தது போல கொடுத்திருக்கிறேன் மகனே. I have breathed my life into you just like I did for Adam. அந்த ஜீவனை உனக்குள்ள மாம்சத்தின் மூலம் புகுந்து கிசுகிசுத்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம மோசம் போய்க்கு பின்வாங்கி மரணம் பயம், மாம்சத்தில் மறிக்க போகிற மரண பயமோ சுற்றுப்புற சூழ்நிலையோ உன்னை மோசம் போய்க்கு அந்த ஓட்டத்தை நீ வழி விலகி பின்வாங்கி போகாதபடி காத்துக்கொள்ள ஜாக்கிரதை உணர்வுள்ள இருந்தீன்னா நீ பாக்கியவான். And there is a life that I have given you, and the devil is trying all the things to distract you and take that life that I have given you. If you are alert and awake, keep yourself awake to preserve that life, you are blessed. அப்பொழுது என்னுடைய திட்டம், நான் ஆதாமை படைச்சல்ல தேவ சந்ததியை பெறும்படிக்கு ஆதாமை படைச்சேன். ஆதாம் தோல்வி அடைஞ்சிட்டாரு, தேவ சந்ததியை பெற முடியல. I created Adam so that he may bring forth the spiritual offspring, but Adam failed and I was not able to do that. இழந்த பிள்ளைகளை உன்னையே ரட்சிக்கும்படி, என் பிள்ளையை மாற்றும்படி, அந்த பகை நடிச்சவரை தகர்க்கும்படி என்னுடைய குமாரன் அனுப்பி அவர் ரத்தம் சிந்த வச்சு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன். இந்த பாக்கியம் சிலாக்கியம் மற்றவர்கள் கிடைக்கல, உனக்கும் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. I have given through my son Jesus, I have destroyed that dividing wall, and I have given you the Holy Spirit to live this life, and this privilege I have not given to all, but to you I have given this privilege. இயேசு குறித்து பவுல குறித்து தேவன் திட்டம் வச்சதோ உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் வச்சு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். Just like God had a plan for Paul and Jesus, God has a plan for each one of us, and it is written in the book about each one of us. ஆவியான பேர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, if we listen to the voice of the Holy Spirit and commit ourselves, ரட்சிப்பை காத்துக்கொண்டு அந்த ஓட்டத்தை முடிக்க முடியும். I can preserve that salvation that God has for me, and I can finish the race. கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் அதில் அந்த திட்டத்தை உங்கள் ஜீவனை காத்துக்கொண்டீங்கன்னா, and those who are listening to me here, if you can preserve that life, இப்ப தேவனுடைய திட்டம் அநேக தேவ பிள்ளைகளை அவர் பரிசுத்த சந்ததியை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். and many can inherit that life in his presence. அவர் ஜெயம் பெறுவார், அந்த வாழ்க்கை ஜீவனாய் மாறும். He will be victorious, and that life will become truth. இல்லென்றால் பிதாவே உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம், வைத்திருந்த நோக்கம், இவ்வளவு பாதுகாத்த நோக்கம் சாத்தானை மகிமைப்படுத்தி தேவனை துக்கப்படுத்திடுவோம் என்று தான் என்கிட்ட பேசினார். And what God spoke to me is that if we are not like that, if we don't do like that, the purpose with which God called us, that will be destroyed, and God's name will not be glorified. And this is what God spoke to me: run this race faithfully and finish it. மரியாள் ஒப்பு கொடுத்தவள ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்கிறே, என்னை கரப்பிடிச்சு தூக்கிருங்கப்பா நான் சொல்லியிருக்கேன். I told the Lord, just like you upholded Mary, uphold me and lift me up, hold me by my hand and lead me. அந்த கிருபையை கேட்டு ஓட தேவன் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். I believe and confess my hope that we may receive that grace and run this race. இப்படி अनेक பிள்ளைகள் அங்கங்கே இருக்கும் பொழுது அவருடைய திட்டம் நிறைவேறும். சாத்தான் நினைச்ச திட்டம் கிறிஸ்துவ மதத்தையோ கிறிஸ்துவ பிள்ளைகளை அழிக்க முடியாது. And if we have such people across the world like that, then Satan's plans that will not be victorious. God's plan will be victorious. சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். We can have victory over Satan. அப்பொழுது குமாரன் அனுப்பி அந்த சாத்தானை நசுக்க திட்டம் போட்டவர் அந்த வார்த்தை நிறைவேறும் பிரியமானவர்களே. That word which God gave through his son, that the head of the Satan will be crushed, that word will be fulfilled through us. சாத்தான் பலவானே அல்ல. Satan is not a mighty man. தேவன் பலசாலி. God is the mighty one. நம்மை பலப்படுத்துவார். He will strengthen us. தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். May God give us grace. Amen. தேவன் கொடுத்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I thank God for this opportunity.